This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சம்பவம் மாலை 6 மணி. மழை தூறு தூறாக பெய்து கொண்டிருந்தது. 12 வயது சிறுவன் பள்ளிக்கூடம் முடிந்து தன் சைக்கிளை தேடிக்கொண்டே வெளியே வந்தான். அவன் சைக்கிள் இருந்த இடம் வெறிச்சோடி கிடந்தது. கண்கள் கலங்கின. என் சைக்கிள் எங்கே என்று திகைத்தான் அவன். அம்மா உடனே அவனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றார். போலீஸ் நிலையம் சற்று பரபரப்பாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் ஒரு நேர்மையான அதிகாரி. சற்று சோர்வாக இருந்தாலும் சிறுவனின் முகத்தை பார்த்ததும் மனம் மாறியது. என்ன பையா, என்ன ஆச்சு? ஐயா, என் சைக்கிள் திருட்டு போச்சு. சிகப்பு நிறம், சூப்பர் ரைடர் என்று எழுத்து இருக்கும். பள்ளிக்கூட வாசலுக்கு பக்கத்தில்தான் வைத்திருந்தேன். இன்ஸ்பெக்டர் சிரித்தார். சரி பையா, கவலைப்படாதே, பார்த்து கண்டுபிடிக்கலாம். அவர் உடனே அருகிலிருந்த சிசிடிவியை பார்த்தார். ஒரு நபர் சைக்கிளை அழைத்து செல்லும் காட்சி தெரிந்தது. அந்த நபர் முகம் தெளிவாக இல்லை. ஆனால் அவர் அணிந்திருந்த நீல ஜாக்கெட், சைக்கிள் எடுத்த நேரம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. இன்ஸ்பெக்டர் தன் குழுவை அழைத்தார். இந்த வீடியோவை கொண்டு அருகில் உள்ள கடைகள், பஸ் ஸ்டாப்கள், டீ ஷாப்களில் விசாரிக்கலாம் என்றார். 2 மணி நேரம் கழித்து ஒரு டீ ஷாப்பில் அந்த நபர் சைக்கிளுடன் இருந்தது தெரிய வந்தது. போலீசார் அவரை பிடித்து சைக்கிளை மீட்டனர். சிறுவன் சிரித்தான். நன்றி ஐயா என்று சொல்லி சைக்கிளில் அமர்ந்தான். அவன் அம்மா கண்களில் நன்றி கலந்த கண்ணீர். நீங்க இல்லை என்றால் என்று சொல்ல முடியாமல் நின்றார். இன்ஸ்பெக்டர் சிறுவனின் தலையை தடவி, நீ நல்ல பையன், எப்போதும் கவனமாயிரு, சைக்கிளை பூட்டு போட மறந்துடாதே என்றார். போலீசாரின் நேர்மை, வேகமான நடவடிக்கை ஒரு சிறுவனின் நம்பிக்கையை மீட்டது. சிறிய விஷயங்களிலும் பொறுப்புடன் நடந்து கொள்வது ஒரு அதிகாரியின் பண்பாகும். குழந்தையின் உணர்வையும் பாதுகாப்பையும் மதிப்பது சமூகத்தின் கடமை. ஒரு மழைக்கால மாலையில் ஒரு சின்ன சம்பவம் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை மீட்டெடுத்தது.